1 மார்க்ஸ்ல 20 அவுட் ஆஃப் 20 வாங்கினா மட்டும் தான் மத்த எல்லாத்துலயும் ஒரு கிரேட்டான இம்ப்ரஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுல 20 அவுட் ஆஃப் 20 வாங்கணும்னா புக் பேக் வந்து ஒரு 61 மார்க்ஸ் படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்க 4 கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபார்முலாஸ் ஆப்வியஸ்லி ஃபார்முலாஸை வச்சு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின் ஃபார்முலா கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டின் அண்ட் சம்மரியிலேருந்து நம்மளுக்கு 2 to 1 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நிச்சயமா அது ஒரு புக்கிங் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கு, 1 மார்க்ஸா இருக்கு அப்படின்னா சம்மரி ரைட்டிங். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கு பின்னாடி சம்மரி ரைட்டிங்னு ஒரு 1.5 பேஜுக்கு இருக்கும் அப்படின்னா அதை ஃபுல்லா தரோவா படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி சில தியரம்ஸ்ல வந்து நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் தியரம் இருக்கும். இப்போ அட்ஜாயிண்ட்ல எல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் தியரம் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஒழுங்கா படிச்சுக்கோங்க. அந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக வேற ஏதாவது நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் பாசிபிலிட்டிஸ். இது எல்லாமே படிச்சு வச்சுட்டா நம்ம 20 அவுட் ஆஃப் 20 வாங்க போறோம். இதெல்லாம் தாண்டி 1 மார்க்ஸ் புக் பேக் எல்லாமே எப்படி படிக்கிறதுங்கிறது இன்னைக்கு லைவ் போய்கிட்டே இருக்கு நம்ம சேனல்ல. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி செக் அவுட் பண்ணுங்க.